வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் தங்கலான் படத்தோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ உங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இது ரொம்ப புதுசாக வித்தியாசமான ஸ்டோரி அப்படின்லாம் கிடையாது. இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் தான். ஸோ பிரிட்டிஷ் காலத்தில் வெள்ளைக்காரங்க தங்கத்தை தேடி அலையும் போது இங்கே இருக்கக்கூடிய சில கிராம மக்கள் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக கூட்டிகிட்டு போய் அந்த தங்கத்தை தேடுகிற பணியில் அவங்கள ஈடுபடுத்துகிறாங்க. தங்கம் கிடைக்கிது, தங்கத்தை அவங்கள வச்சு தான் தோண்டி எடுக்கிறாங்க. அதை வச்சு அவங்க வந்து உலகம் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறாங்க. பிரிட்டன் செல்வ செழிப்பாக மாறினதுக்கு நம்ம இந்தியாவில் உள்ள நம்ம கோலார் தங்க சுரங்கத்திலேருந்து எடுக்கப்பட்ட தங்கமும் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த கோலார் தங்க சுரங்கத்தில் நம்ம தமிழர்கள் தான் பெரும்பாலும் வந்து அதில் பணியில் அமர்த்தப்பட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட நம்ம தமிழர்களுடைய ஸ்டோரி, அந்த அப்படி ரியலாக நடந்த ஒரு ஸ்டோரியில் அவர் ஃபேண்டசி மிக்ஸ் பண்ணி சியான் விக்ரம்க்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸாக பார்க்கலாம். ஸோ படத்தில் ஃபஸ்ட்டாக சொல்கிறது சியான் விக்ரமுடைய ஆக்டிங். சொல்லவே வேணாம், சியான் வந்து எல்லா படத்துக்கும் தன்னோட பெஸ்ட்டை கொடுப்பாரு. அதே மாதிரி அந்த படத்தில் உள்ள ஒவ்வொரு கேஸ்ட் அண்ட் குரூவுமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தோட இன்னொரு ப்ளஸ் இந்த படத்தோட மியூசிக்னு சொல்லலாம். ஸோ ஜிவி உண்மையிலேயே இந்த படத்தை வந்து அவர் ஒரு கையில் தாங்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இந்த படம் வந்து ஒரு ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இது ஒரு நல்ல அழுத்தமான கதையாகவும் இருக்குது. பட் அட் த சேம் டைம் நெகட்டிவ் சைடு வரும்போது இது அழுத்தமான கதையை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு நெகட்டிவாகவே சொல்லலாம். ஏன்னா நிறைய காட்சிகள் வந்து மனசில் ஒட்டவே இல்லை. இது வந்து ரொம்ப ஒரு அழுத்தமான கதை, ஆனால் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் இருக்கு இல்லையா, அது அழுத்தமாகவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எந்த ஒரு சீனுமே நம்ம மனசை வந்து நெருடலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு, நம்ம மனசை இம்பேக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழுத்தமாக பதிய வைக்கல. பட் அவர் ஏன் இதை இப்படி ப்ரெசென்ட் பண்ணார் அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஸோ இது வந்து ஒருவேளை சியான் விக்ரம்காக அவர் வந்து இந்த கதையை வந்து மாடிஃபை பண்ணியிருக்கலாம். இது வந்து ஒரு நார்மல் ரஞ்சித் ஃபிலிம் அப்படின்னே வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து ரஞ்சித் அவர்களுடைய பழைய படங்களை பார்த்துட்டு இந்த படத்துக்கு வந்தீங்கன்னா இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அவருடைய அரசியலையும் எப்போவும் அவர் பேசக்கூடிய அந்த கான்செப்டை இந்த படத்தில் அவர் பேசியிருந்தாலுமே இது அவர் எப்போவும் எடுக்கக்கூடிய படங்கள் மாதிரி இல்லை அப்படின்னே சொல்லலாம். படத்தில் நிறைய இடங்களில் அதை காட்சிப்படுத்தின விதம் இருக்கு இல்லையா, நிறைய டீட்டெயிலிங்கை உள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா விஷயங்களை வந்து அவர் காட்சிப்படுத்தும் போது அது ஒரு லீனியராகவே இல்லை. திடீர்னு விக்ரம் சண்டை போட்டுட்ருக்காரு, திடீர்னு மயங்கி விழுகிறாரு, திடீர்னு எந்திரிக்கிறாரு அப்படின்னு அந்த இல்யூஷன்ஸ் இருக்கு இல்லையா, மாறி மாறி அவருக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த இல்யூஷன்ஸ் வந்து அது ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம். அடுத்த நெகட்டிவாக படத்தில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லாங்குவேஜ். ஸோ அந்த காலத்தில் பேசியிருக்கக்கூடிய அந்த தமிழை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் அந்த படத்துக்கு முன்னாடி அவங்க அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கான்ஃபரன்ஸில் சொல்லியிருந்தாரு, இதில் நாங்கள் லைவ் ஆடியோ வந்து ட்ரை பண்ணியிருக்கோம், இந்த படத்தில் ஃபஸ்ட் டைமாக வந்து நாங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே நாங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி எடுத்த படங்களெல்லாம் அவங்க வந்து படம் ஒரு இடத்துல எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க டப்பிங் தேட்டரில் வச்சு டப் பண்ணி கொடுக்கும்போது அது நமக்கு விஷுவலாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். பட் லைவ் ஆடியோவில் நம்ம டப்பிங் தேட்டரில் கொடுக்கக்கூடிய அந்த ஆடியோவோட குவாலிட்டி, அந்த கிளாரிட்டி, அந்த டீப்னஸ் இருக்கு இல்லையா, அது வந்து லைவ் ஆடியோவில் கண்டிப்பாக நம்மளால் கேப்சர் பண்ண முடியாது. என்னதான் வந்து அந்த சுற்றி இருக்கக்கூடிய சவுண்டெல்லாம் நம்ம கேப்சர் பண்ணால் கூட நம்ம பேசக்கூடிய அந்த வாய்ஸில் இருக்கக்கூடிய அந்த கிளாரிட்டி, அந்த டீப்னஸ் வந்து அந்த லைவ் ஆடியோவில் அவ்வளோவா கிடைக்கல. ஸோ அந்த காலகட்டத்தில் பேசப்பட்ட அந்த தமிழ் ப்ளஸ் இந்த லைவ் ஆடியோ இது ரெண்டும் ஒரே இடத்துல ஜாயின் ஆகும்போது நிறைய இடங்களில் அவங்க பேசக்கூடிய அந்த வாய்ஸே நமக்கு கிளியராக கேட்கல. நிறையா விஷயங்கள் வந்து அவங்க பேசிக்கக்கூடிய அந்த தமிழ் நமக்கு புரியலை. ஆடியன்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, பேசுகிறது ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி அவங்க பேசக்கூடிய தமிழ் அது புரியாமல் அது ஒருவேளை டப்பிங்கில் பேசியிருந்தால் கூட இன்னும் நமக்கு ஓரளவு புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கலாம். பட் அது லைவ் ஆடியோ அப்படிங்கிறதுனால அதோட வால்யூமும் இன்னும் கம்மியாக இருந்ததுனால நிறையா டைலாக்ஸ் வந்து நம்ம கேட்கவே இல்லை. குறிப்பாக விக்ரம் வந்து அவருக்குள்ளேயே பேசிட்டு போகிற அந்த டைலாக்ஸ்லாம் வந்து நிறைய இடத்துல கேட்கவே இல்லை. என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதே ரொம்ப லோவாக இருந்ததுனால அந்த இடத்துல வந்து நமக்கு நிறையா காட்சிகளில் வந்து அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறதே நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லைவ் ஆடியோ ப்ளஸ் வந்து அந்த காலகட்ட தமிழ் இது ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணது உண்மையிலேயே படத்துக்கு ப்ளஸ்ஸாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸாக தான் இருக்குது. பட் இதை வந்து நம்ம டிஸ்கரேஜ் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு புது முயற்சி, இதுவரை யாருமே வந்து இதை அப்ளை பண்ணி பார்க்கல. ஸோ லைவாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய, இப்போ எனக்கு பொதுவாக என்ன கேட்டிங்கன்னா, ஆடியோ தனியாக வீடியோ தனியாக எடுத்து அதை அட்டாச் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை காட்டிலும் லைவாக இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா,
இந்த லைவ் ஆடியோவில் இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் வந்து நம்ம என்ன தான் தனியாக ரெக்கார்ட் பண்ணி அட்டாச் பண்ணால் கிடைக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன தாட்டும் கூட. ஸோ அதே தான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் சினிமா இண்டஸ்ட்ரியில் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். பட் இந்த படத்தில் அதுவே ஒர்க் அவுட் ஆகாமல் அதுக்கு ஒரு நெகட்டிவாக இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். அதே மாதிரி படத்தை இவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாலும், படத்தில் நடிச்சிருந்த ஒவ்வொரு நடிகர்களும் உயிரை கொடுத்து அவங்களுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாலும் எந்த ஒரு காட்சிகளுமே ரொம்ப அழுத்தமாக மனதில் பதியக்கூடிய அளவுக்கு இல்லை. ஏன்னா அவர் சொல்லியிருக்கக்கூடிய கதையில் இன்னும் அந்த காட்சிகளை அழுத்தமாக நம்ம மனதில் பதியக்கூடிய அளவுக்கு எடுத்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் உள்ள அந்த அதிர்வுகள்லேருந்து நம்ம வெளியில் வந்திருக்கவே முடியாது. ஆனால் ஒரு அதிகமான டீட்டெயிலிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமான இடங்கள் அப்படி மேலோட்டமாக கடந்து போகிறதுனால நிறைய இடங்களில் வந்து நமக்கு அதோட நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியல. இது ஏன் இங்கே நடக்குது, இந்த சீனை ஏன் இங்கே வச்சாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் எழும்புது. அதனால் எந்த ஒரு சீன்லையும் ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஏற்படக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு சீனுமே ஒரு எஃபெக்டிவாக இல்லை. நம்மளோட கனெக்ட் பண்ணி நம்ம கண்ணில் ஒரு கண்ணீர் வர வைக்கக்கூடிய சீனோ அல்லது வந்து ஒரு சண்டை காட்சிகள் அப்படியே மெய் சிலிர்த்து அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்கக்கூடிய ஒரு விஷயங்களோ இந்த படத்தில் வந்து எந்த ஒரு சீன்லையும் இல்லை. ஸோ இவ்வளவு நடிகர்களுடைய உழைப்பும் இத்தனை கலைஞர்களுடைய உழைப்பும் வந்து உழைப்புக்கேற்ற மாதிரி அது ஆடியன்ஸ் கிட்ட கடத்தியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த ஷார்ட் ரிவ்யூவில் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸாக நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். ஸோ ஓவராலாக அந்த படம் எப்படி இருக்குது பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒருத்தரும் போய் பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். என்னதான் அந்த படத்துக்கு இவ்வளோ நெகட்டிவ்ஸ் நானே சொல்லியிருந்தாலும், சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தாலும் தியேட்டரில் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது அது வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா படத்தோட எண்டு கார்டு போடும்போது சில ஸ்லைட் ஷோ வந்து போட்டாங்க, சில ஃபோட்டோஸ்லாம் காமிச்சாங்க. நான் நினச்சேன் படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி எல்லாரும் வழக்கம் போல் எந்திரிச்சு வெளியில் போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஆடியன்ஸ்லாம் அதே இடத்துல நின்று அந்த கடைசி ஸ்லைட் ஷோ முடிகிற வரைக்கும் அவங்க அதை பார்த்துட்டு போனது வந்து உண்மையிலேயே படம் என்னதான் வந்து நிறைய இடத்துல குறைகள் இருந்தாலும் அந்த கடைசி ஸ்லைடு வரைக்கும் நின்று பார்த்துட்டு போனது உண்மையிலே படத்துக்கு ஒரு வெற்றி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததாக இந்த படம் என் மனசில் என்ன விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் எனக்கு நினைவுபடுத்துச்சு அப்படிங்கிற விஷயங்களையும், இந்த படத்தில் நிறையா காட்சிகள் வந்து ஆடியன்ஸுக்கு நிறையா கனெக்ட் ஆகாமல் புரியாமல் இருந்தது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து தெளிவுபடுத்தக்கூடிய விதத்தில் ஒரு இன்டெப்த்தான வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அந்த வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படத்தில் உங்களுக்கு புரியாத விஷயங்கள்லாம் கண்டிப்பாக புரியும். இன்னும் இன்டெப்த்தாக இந்த தங்கலான் ஸ்டோரியில் உள்ள விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் அந்த இன்டெப்த்தான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த படத்தை பார்த்துட்டு யாராவது இந்த படம் புரியலை, கனெக்ட் பண்ணிக்க முடியலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது அவங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் தீர்க்கக்கூடிய விதமாக ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும். இன்டெப்த் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.